Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. இந்திய அரசியல் வரலாற்றில் புதிய மைல்கல்லை பிரதமர் நரேந்திர மோடி எட்ட உள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி முதன்முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி வரும் ஜூன் 10ஆம் தேதியுடன் தொடர்ந்து 4399 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்த சாதனையை படைக்க உள்ளார். இதன் மூலம் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் 4398 நாட்கள் என்ற தொடர்ச்சியான தேர்தலில் வென்று பதவி வகித்த பிரதமர் என்ற சாதனையை மோடி முறியடிக்கிறார். 1952ஆம் ஆண்டு நடந்த முதல் பொது தேர்தலுக்கு பிறகு மே 13ஆம் தேதி பிரதமராக பதவியேற்ற நேரு 1964ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி உயிரிழக்கும் வரை 4398 நாட்கள் தொடர்ந்து பதவியில் இருந்தார். அந்த சாதனை தற்பொழுது முறியடிக்கப்பட உள்ளது. மோடி ஏற்கனவே கடந்த ஆண்டு முன்னாள் பிரதமர் இந்திராவின் 4077 நாட்கள் தொடர்ச்சியான பதவிக்கால சாதனையும் கடந்திருக்கிறார். இந்த பட்டியலில் தொடர்ந்து தேர்தலில் வென்று நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்தவர்களில் தற்போது முதலிடத்தை மோடி பிடிக்க உள்ளார். 2014இல் மோடி பிரதமராக பொறுப்பேற்ற போது இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 131 கோடியாக இருந்தது. தற்பொழுது அது 146 கோடியை தாண்டியுள்ளது. அதேபோல் அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை, வாக்காளர்களின் எண்ணிக்கை மற்றும் தேர்தல் போட்டிகளின் அளவும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதற்கு முன்பு 2026 மார்ச் மாதத்தில் குஜராத் முதலமைச்சராக சுமார் 4609 நாட்களும் பிரதமராக 4300க்கும் மேற்பட்ட நாட்களும் பதவி வகித்ததை சேர்த்து கணக்கிட்டபோது இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தலைவராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையையும் மோடி படைத்திருந்தார். அப்போது அவரது மொத்த பதவிக்காலம் சுமார் 8900 நாட்களை கடந்ததாக குறிப்பிடப்பட்டது. இதற்கிடையில் உலக அரங்கிலும் மோடிக்கு பல்வேறு உயரிய விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. தற்பொழுது வரை வெளிநாடுகளிடமிருந்து மோடி பெற்றுள்ள உயரிய தேசிய மற்றும் அரசு விருதுகளின் எண்ணிக்கை சுமார் 25க்கும் அதிகமாக உள்ளது. இதில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆர்டர் ஆஃப் ஜயீத், ரஷ்யாவின் ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரூ, பஹ்ரைனின் கிங் அகமது ஆர்டர், அமெரிக்காவின் லெஜியன் ஆஃப் மெரிட், எகிப்தின் ஆர்டர் ஆஃப் தி நைல் உள்ளிட்ட முக்கிய விருதுகள் அடங்கும். மேலும் 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் நைஜீரியா, கயானா, டொமினிகா, குவைத், மொரிஷியஸ், இலங்கை, சைப்ரஸ், கானா, பிரேசில், நமீபியா, ஓமன் உள்ளிட்ட நாடுகளின் உயரிய தேசிய விருதுகளையும் மோடி பெற்றுள்ளார். இதன் மூலம் இந்திய பிரதமர்களில் அதிக சர்வதேச உயரிய விருதுகளை பெற்ற தலைவர்களில் ஒருவராக நரேந்திர மோடி திகழ்கிறார். இந்நிலையில் ஜூன் 10ஆம் தேதி இந்திய அரசியல் வரலாற்றில் பிரதமர் மோடி மற்றும் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்ட உள்ளார்.